ஒரு நாளுக்கு உங்களால் எத்தனை விஷயங்களில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள்? ஒருவேளை 2, 3. உண்மையில் நாம் தொடர்ந்து பல விஷயங்களுக்காக நம் கவனத்தையும் நேரத்தையும் பிரித்துக் கொடுக்கும்போது நாம் எதிலுமே முழுமையாக இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த தொடர்ச்சியான கிடைக்கும் நிலை நம்மை எப்படி பாதிக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? வணக்கம் உளவியல் நண்பர்களே. இன்று நாம் புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் கார்ல் யூங்கின் ஆழமான ஒரு கருத்தை பற்றி பேசப் போகிறோம். நீங்கள் கிடைப்பதை நிறுத்தும்போது எல்லாம் மாறுகிறது. இது கேட்பதற்கு சற்று முரண்பாடாக இருக்கலாம். நாம் மற்றவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும்போதுதானே எல்லாமும் சரியாக நடக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் யூங் வேறு கோணத்தில் இதை அணுகுகிறார். உளவியல் ரீதியாக இது ஏன் முக்கியமானது என்பதை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்கலாம். கார்ல் யூங் 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான சிந்தனையாளர்களில் ஒருவர். அவரது உளவியல் கோட்பாடுகள் தனிமனிதனின் மனதை ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. அவர் குறிப்பாக தனிமனிதத்துவம், இண்டிவிடுவேஷன் என்ற கருத்தை வலியுறுத்தினார். அதாவது ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய உள்ளார்ந்த முழுமையை அடைவதற்கான தொடர்ச்சியான ஒரு பயணம். இந்த பயணத்திற்கு வெளிப்புற உலகத்திலிருந்து அவ்வப்போது விலகி நம் உள்ளுக்குள் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நாம் எப்போதும் மற்றவர்களுக்காக கிடைக்கும்போது இந்த முக்கியமான உள்முகத் திருப்பம் தடைபடுகிறது. சரி, நாம் எப்போதும் மற்றவர்களுக்காக கிடைக்கும்போது என்ன நடக்கிறது? கார்ல் யூங் இதை எப்படி விளக்கினார்? உளவியல் ரீதியாக இதன் முக்கியத்துவம் என்ன? இப்போது நாம் 3 முக்கியமான கருத்துக்களை பற்றி பார்க்கலாம். யூங்கின் கூற்றுப்படி தனிமனிதத்துவம் என்பது நம்முடைய ஆழமான சுயத்தை கண்டுபிடித்து அதை வெளி உலகிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு செயல்முறை. இதற்கு அமைதியான சுய பரிசோதனை மற்றும் தனிமை தேவைப்படுகிறது. நாம் தொடர்ந்து வெளிப்புறத் தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் பதிலளித்துக் கொண்டே இருந்தால் நமக்கான நேரம் எங்கே கிடைக்கும்? நம்முடைய சொந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆராய்வதற்கு நமக்கு போதுமான நேரம் இல்லை என்றால் நாம் எப்படி நம்மை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்? உதாரணமாக, ஒருவரை எடுத்துக்கொள்வோம். அவர் எப்போதும் தன் நண்பர்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வேலைக்காகவும் கிடைத்துக்கொண்டே இருக்கிறார். யாராவது உதவி கேட்டால் உடனே ஓடோடிச் செல்கிறார். ஆனால் தனக்காக அவர் நேரம் ஒதுக்குவதே இல்லை. அவர் என்னவாக இருக்க விரும்புகிறார், அவருடைய உண்மையான தேவைகள் என்ன என்பதை பற்றி அவர் யோசிப்பதே இல்லை. இது நாளடைவில் ஒருவித வெறுமைக்கும் அதிருப்திக்கும் வழிவகுக்கும். ஏனென்றால் அவர் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தனக்காக அல்ல. யூங் இதை ஒரு முக்கியமான உளவியல் சிக்கலாக பார்த்தார். நாம் நம்முடைய உள்ளார்ந்த குரலுக்கு செவிசாய்க்கவும் நம்முடைய தனித்துவமான பாதையை கண்டறியவும் சிறிது கிடைக்காத நேரத்தை ஒதுக்குவது அவசியம். சற்று முரண்பாடாகத் தோன்றினாலும் நாம் நம்மை குறைவாக கிடைக்கச் செய்யும்போது நம்முடைய மதிப்பும் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் விதமும் மாறத் தொடங்குகிறது. நாம் எப்போதும் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் சரி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நம்முடைய நேரத்திற்கும் கவனத்திற்கும் மதிப்பு இருக்காது. ஆனால் நாம் எப்போது நம்முடைய நேரத்தை கவனமாக தேர்ந்தெடுக்கிறோமோ, எப்போது இல்லை என்று சொல்லத் தொடங்குகிறோமோ, அப்போது மற்றவர்கள் நம்முடைய இருப்பை மதிக்கத் தொடங்குவார்கள். யோசித்துப் பாருங்கள். ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் எளிதாக கிடைத்தால் நாம் அதை பெரிதாக மதிப்பதில்லை. ஆனால் அது கிடைப்பதற்கு அரிதாக இருந்தால் நாம் அதை அடைவதற்கு முயற்சிப்போம். கிடைத்தபின் அதை போற்றுவோம். அதே உளவியல்தான் இங்கேயும் வேலை செய்கிறது. நாம் எப்போதும் கிடைக்கும் நபராக இருக்கும்போது நம்முடைய நேரமும் உதவியும் ஒரு பொருட்டாக எடுக்கப்படலாம். ஆனால் நாம் நம்முடைய வரம்புகளை அமைத்து எப்போது கிடைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும்போது நம்முடைய நேரத்திற்கு மதிப்பு கூடுகிறது. யூங் இதை தனிமனித உறவுகளிலும் பார்த்தார். ஒருவர் எப்போதும் தன் துணைக்காக கிடைத்துக் கொண்டிருந்தால் அந்த உறவில் ஒருவித சலிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் இருவருமே தங்களுக்கென்று தனிப்பட்ட நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கும்போது அந்த உறவு மேலும் வலுவடைகிறது. நாம் நம்மை குறைவாக கிடைக்கச் செய்யும்போது நாம் உண்மையில் செய்வது என்னவென்றால், நாம் நம்முடைய மனநலத்தை பாதுகாப்பதற்கான எல்லைகளை அமைப்பதுதான். நாம் எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்லும்போது நாம் அதிக வேலைச்சுமை, மன அழுத்தம் மற்றும் எரிச்சல் போன்றவற்றை நம் மீது சுமத்திக் கொள்கிறோம். இது நம்முடைய ஒட்டுமொத்த மனநலத்தையும் பாதிக்கும். யூங்கின் கருத்துப்படி ஒரு ஆரோக்கியமான மனம் என்பது வெளிப்புற உலகத்துடன் மட்டுமல்ல, நம்முடைய உள் உலகத்துடன்
ஒரு சமநிலையை பேணுவது. நாம் எப்போதும் மற்றவர்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது நம்முடைய சொந்த தேவைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. நாம் நம்முடைய ஆற்றலையும் கவனத்தையும் முறையாக நிர்வகிக்கத்தும் தொடங்கும்போது நம்முடைய மனநலம் மேம்படும். நாம் நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் எங்கே செலவிட வேண்டும் என்று நாமே தீர்மானிப்பது மிகவும் முக்கியம். நாம் எப்போது கிடைக்கக்கூடாது என்று தீர்மானிக்கிறோமோ அப்போது நாம் நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். இது நம்முடைய உறவுகளையும் மேம்படுத்தும். ஏனென்றால் நாம் சோர்வாகவும் எரிச்சலாகவும் இல்லாமல் புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் மற்றவர்களை அணுக முடியும். சரி, இப்போது நாம் கார்ல் யூங்கின் இந்த கருத்தை நடைமுறையில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். நாம் எப்படி நம்மை வேண்டுமென்றே குறைவாக கிடைக்கச் செய்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரலாம். முன்னுரிமைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை அடையாளம் காணுங்கள். உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் எங்கே செலவிட வேண்டும் என்று தீர்மானியுங்கள். எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்வதை நிறுத்துங்கள். கிடைக்காத நேரத்தை திட்டமிடுங்கள். உங்களுக்காகவும் உங்களுடைய சுய பரிசோதனைக்காகவும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் வெளிப்புற தொடர்புகளை தவிர்க்க முயற்சிக்கவும். இல்லை என்று சொல்ல பழகுங்கள். மற்றவர்களின் கோரிக்கைகளுக்கு எப்போதும் ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரியாதையுடனும் உறுதியுடனும் இல்லை என்று சொல்வது உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பாதுகாக்கும். உங்கள் எல்லைகளை தெளிவாக வரையறுங்கள். மற்றவர்களுக்கு உங்கள் எல்லைகளைப் பற்றி தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எப்போது கிடைக்க மாட்டீர்கள், எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். போதுமான அளவு தூங்குங்கள். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள் மற்றும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களைச் செய்யுங்கள். கார்ல் யூங்கின் கூற்றுப்படி நாம் நம்மை அதிகமாக கிடைக்கச் செய்யும்போது நாம் நம்முடைய தனித்துவத்தையும் மதிப்பையும் இழக்க நேரிடலாம். நாம் எப்போது வேண்டுமென்றே குறைவாக கிடைக்கிறோமோ அப்போது நாம் நம்முடைய சுய கண்டுபிடிப்புக்கு உதவுகிறோம். நம்முடைய மதிப்பை அதிகரிக்கிறோம் மற்றும் நம்முடைய மனநலத்தை பாதுகாக்கிறோம். நீங்கள் கிடைப்பதை நிறுத்தும்போது எல்லாம் மாறுகிறது என்பது ஒரு ஆழமான உளவியல் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பெட்டியில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடனும் பகிரவும். மேலும் இது போன்ற உளவியல் சார்ந்த தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களுடைய மனதை கவனித்துக் கொள்ளுங்கள்.